அனைவருக்கும் வணக்கம். வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட அமைச்சர் சரத்குமார் அண்ணா இருக்கார்ல, ஸோ அவங்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவரோட தலைமையில் டிஎம்கே ஆளுங்களாம் போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. அதில் மேயர் அவங்களும் இருக்கிறாங்க. சரியா, சிரிச்சுக்கிட்டே ஒலிக ஒலிக போலீஸ் அராஜகம் ஒலிக. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் போலீஸை வச்சு என்ன நல்லதாக பண்ணீங்க? இல்லை போலீஸை வச்சு மக்களுக்கு உதவுனீங்களா? இல்லை போலீஸை வச்சு தொண்டு வேலைகள்லாம் செஞ்சிங்களா? இப்போது ஆட்சி இவங்ககிட்ட இருந்தால போலீஸ் அராஜகம் ஒலிக. என்ன அராஜகம் பண்ணிட்டாங்க போலீஸு? உங்கள் ஆட்சியில் இருந்ததை விட இப்போ போலீஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ 1-2 போலீஸு உங்கள் சைடில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி போலீஸ் எல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் போலீஸ் எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க கரெக்டாக. இப்போது உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாமல் உங்களுக்கு மேயர் போஸ்டிங் இருக்குது? நீங்கள் பாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற ஆட்சி கூட சேர்ந்து ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தும் நீங்களே ஜெயிக்க போகிறீங்க. எலெக்ஷன் வரப்போகுது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போயிட்டு எனக்கு அந்த ஹைலைட்டே அந்த போலீஸ் அராஜகம் ஒலிக செம்ம விஷயம். அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டு சரத்குமார் அண்ணா மேலே எந்த ஒரு கெட்ட இதுவுமே கிடையாது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். டிவிக்கு என்ன பண்ணாலும் சரி, டிவிக்கோட அமைச்சர்கள் மேலேயும் எம்எல்ஏ மேலேயும் ஸோ அவங்க தொண்டர்கள் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக மாறும். மக்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த மேயரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம அண்ணன் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.